அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குங்கிறது பார்க்கலாம். இது தினமும் ஒரு ஸ்ட்ரைக் நம்ம சூஸ் பண்ணி கொடுக்குறோம். இது எல்லா ஸ்ட்ரைக்கும் கொடுக்க முடியும். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்ட்ரைக் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்க. இது ஒரு அடிஷ்னல் டூல். இதை வச்சு நம்ம நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டை யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ எதுக்கு இதை கொடுக்குறோன்னு நீங்கள் சிந்திக்கணும் என்பதற்காக. ஏன் தினமும் நம்ம போடுற வேல்யூ அங்கே ரெஸ்பெக்ட் பண்ணி நடக்குது அப்படிங்கிறத சிந்திங்க. மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க ஆப்ஷன் பை. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர் என்ன பொசிஷன் இருக்காங்க பாருங்க. 10 லட்சம் கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்காங்க ரீட்டைல் பை. இது சோ டேஞ்சரஸ் மார்க்கெட், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. இவ்வளோ கான்ட்ராக்ட்லாம் பொசிஷன் வச்சிருக்கிறாங்க. இது என்னன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி ஆக போகுது. இந்த கான்ட்ராக்ட் எல்லாமே இந்த இதுல இருந்து சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க. மார்க்கெட் இப்போ நிஃப்டி ஸ்பாட் பிரைஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பாட் பிரைஸ் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் என்னுடைய வியூவை சொல்றேன். நீங்க எப்பவுமே நானே சொன்னாலும் நம்பக்கூடாது. நம்ம சொல்லி கொடுத்த மேக்ஸ் தான் நம்பணும்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். இப்போ மார்க்கெட் கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கேப் அப் ஆகும் பொழுது கேப் அப் ஆயிட்டு அந்த ஓப்பனுக்கு மேல போகாம கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த ஓப்பனுக்கு மேல இருக்கவே கூடாதுங்க. ஓப்பனுக்கு மேல இருந்துருச்சு மார்க்கெட் பெருசா மேல போடும். அதனால ஓப்பனுக்கு கேப் அப் ஆகி அந்த ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகமா இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல வரும்போது செக் பண்ணி பாருங்க. நம்ம அதெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ண மாட்டோம். அடுத்தது ப்ரோ ட்ரேடர் பாருங்க, 4 லட்சம் கான்ட்ராக்ட் ஓவரால் இருக்காங்க. நேற்று மட்டும் 2,60,000 செல்லிங் வந்திருக்காங்க. எஃப்ஐ பாருங்க, அது எஃப்ஐடி எல்லாம் இதுதான். இந்த ப்ரோ ட்ரேடருக்கும் ரீட்டைல் ட்ரேடர் நமக்கும் தான் அங்கே ஃபைட்டு. அதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திங்கிங் கிடைச்சிரும். எப்படி எந்த பக்கம் இருக்கலாம், என்ன செய்யலாம், எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுங்கிறதெல்லாம் அழகாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வருவோம். இன்னைக்கு 25,100 புட்டு, 25,100 புட்டு 68 rupees இங்க இருக்கு. 68 rupees வந்தா சப்போர்ட் எடுத்தாக்கல மார்க்கெட் ஃபால் ஆகும். அதே இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகும். நாங்க சொல்றது மார்க்கெட்டுக்கு தான் சொல்றேன், நிஃப்டி 50க்கு இந்த ஸ்ட்ரைக்கு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதவே நிறைய பேர் யூடியூபை பாக்குறீங்க, அதை கூட நம்ம சொல்றதை உள்வாங்காம பார்த்துட்டு இதை வந்தா பை பண்ண மாட்டேருக்கு, செல் பண்ண மாட்டேருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் மார்க்கெட் நிஃப்டி தான் சொல்றேன். இதை வச்சுலாம் நம்ம ஸ்டூடெண்ட் யாரும் ட்ரேடே பண்ண மாட்டோம். இது சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் மார்க்கெட்டுடைய டைரக்ஷனுக்கு. அதே இங்க இருந்து மேல போனாலும் ஒரு வேளையில ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பி ஆகணும், அப் ஆகும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேளையில சப்போர்ட் எடுக்கணும், அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு ஃபர்தரா போகும். அது போல 1000 பாயிண்ட் ஏறணும்னாலும் எப்படி ஏறும், இறங்கணும்னாலும் எப்படி இறங்குங்கிற மேக்ஸ் நம்ம கையில இருக்கும். ஓகே, முன்னாடி இதெல்லாம் லைவ்ல போயிட்டு இதான் மாத்து, ஓப்பன் அட்ரஸ் பாரு, பிரைஸ் ஆக்ஷனை பாரு, பேட்டர்னை பாரு, எதுவுமே அதெல்லாம் இங்க கிடையாது. ட்ரெண்ட் லைன்ஸை போடு, அதெல்லாம் இங்க கிடையாது. மேக்ஸ் சம் ரூல்ஸ், அந்த ரூலை ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். எங்க என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் எல்லாமே நமக்கு முன்னாடியே தெரியணும். ஓகேங்களா? அதுதான் நம்மளுடைய மேக்ஸ். அதை சார்ந்து உங்க பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கிட்டு போய் கத்துங்க, படிங்க. அந்த படிச்சது சரியா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்க, அப்புறமா ட்ரேட். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.